ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஒயரில் வந்துட்டுங்க இந்த வாய் பகுதியும் வால் பகுதியிலையும் தொடங்கக்கூடிய இந்த நாய்க்குட்டி செஞ்சுருக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து மல்டி கலரில் இதே நாய்க்குட்டி செஞ்சுருக்குங்க. அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதை காட்டில் இன்னும் ஈஸியாக புரியுங்க. இந்த ஒயர் வந்து எங்கெங்கே ட்ராவல் ஆகி போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இது ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், இந்த வாய் பகுதியிலேயே வால் பகுதியிலேயே தொடங்கியிருக்கோம். இந்த ஒயர் எங்கெங்கே ட்ராவல் ஆகி போகுதுங்கிறதெல்லாம் தெரியுது பாருங்கள். நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே கலரில் பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இல்லைங்க, அதுக்காக இது ஒரே கலரில் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பர்த்டே கொண்டாடக்கூடிய நம்ம மதுஸ்ரீ குட்டி பாப்பாவுக்காக இதை செஞ்சுருக்கேங்க. அவங்களுக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து ரெட் கலர் ஒயர்லேயே வந்து இந்த டாக் செஞ்சுருக்கேங்க. எங்கள் வீட்டு பாப்பாவுடைய கிளாஸ்மேட்டுங்க அவங்க மதுஸ்ரீ. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனல் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் வந்துட்டுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்க. வாங்க இந்த நாய்க்குட்டி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாய்க்குட்டி செய்கிறதுக்கு பாருங்கள், மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. 16 ஒயர் வந்துங்க 2 அளவில் கட் பண்ணுவோங்க. 8 ஒயர் வந்து 4 அடி அளவுலேயுமுங்க, 8 ஒயர் வந்து ஒரு 4.5 அடி அளவுலேயும் எடுத்துக்கலாங்க. அதை விடவே ஒரு 2 இன்ச் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச் வேணாங்க கூட கூடுதல் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அதனால் சொருகிறதுக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேங்க. கொஞ்சம் கூடுதல் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டுங்க அந்த 4 அடி போட்டு வச்சோமில்லங்க, அந்த ஒயர் தனியாக அப்படியே நாட் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோங்க. 4 அடி எடுத்தோமில்லங்க, அதில் ஒரு 8 ஒயர் தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒயர் எல்லாமே எடுத்துங்க பாக்ஸ் நாட் போட்டுக்கலாங்க. 4.5 அடியில் கட் பண்ணோமில்லங்க, அதில் ஒரு 8 ஒயர் இருக்குல்லங்க, அந்த 8 ஒயரையும் வந்துட்டுங்க பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இந்த இமேஜ் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் நாட் வச்சு தான் நம்ம போட போகிறோங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. பாருங்கள், இந்த ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டுங்க, தெரியுதுங்களா? 2 சரி சமமாக இதே மாதிரி இப்படி மடிச்சுட்டுங்க. மடிச்சுட்டு பாருங்கள், 2 லூப் மாதிரி இருக்குல்லங்க, இதில் வந்துட்டுங்க ஒன்று மேலே ஒன்று இப்படி கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு பின்னால் இந்த பள்ளமாக இருக்குல்லங்க, இந்த ஒயர் எடுத்து இது மேலே கொடுத்துட்றேங்க. தெரியுதுங்களா? அடுத்து இங்கே பின்னால் பள்ளமாக இருக்குல்லங்க, இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளைங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க பாக்ஸ் நட்டு. இது பொதுவாக கூட போட்டு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதுங்க. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இமேஜை நீங்கள் போட்டு முடிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. இது மாதிரி அந்த 4.5 அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோமில்லங்க, அது எல்லாத்துலேயுமே வந்துங்க இது மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸ் நாட் போட்டு எடுத்து வச்சு ரெண்டையுமே இப்படி பாருங்கள், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியுதுங்களா, இது மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், இன்ட்டு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இப்படி மடிச்சுக்குவோங்க. இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஒயரை இது மேலே இப்படி சுற்றிக்குவோம். தெரியுதுங்களா? இந்த ஒயரை மேலே ஃபோல்ட் பண்ணிக்குவோம். அடுத்து இதையும் இந்த லூப்புக்குள்ளைங்க. தெரியுதுல்லைங்க? தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இது 2ஐயும் சேர்த்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரிங்க இது இப்படியே திருப்பிக்கலாங்க. திருப்பிட்டு இங்கே கிராஸாக மீட்டாக இருந்து 2ஐயும் சேர்த்திங்க. இதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்குவோங்க. இது இதுக்கு மேலே இப்படி சுற்றிக்கலாங்க. இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயர் கொடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நாட்டு தனித்தனியாக நம்ம போட்டு வச்சோமில்லங்க, அது 2ஐயும் சேர்த்து இப்போ ஜாயின் பண்ணதில் இங்கே ஒரு நாட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடமுமே, அதாவது 4 சைடுமே பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே இப்படி பேரலாக போகுங்க. 2 ஒயர் இப்படி சேர்ந்த மாதிரி இப்படி போகுது பாருங்கள். இப்போ இந்த 2 ஒயர் சேர்ந்த மாதிரி போகுது பாருங்கள். இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுவோங்க. இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு, இது 2 சேர்த்து, இது 2 சேர்த்து, இது 2 சேர்த்திங்க. பாருங்கள், முதல் இது 2ஐயும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடலாங்க. உங்களுக்கு கிராஸாக இல்லாததுனால கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்குங்க. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோ ஒன்றும் சிரமமெல்லாம் இருக்காதுங்க. தெரியுதுங்களா? இது 2ஐயும் சேர்த்து பேரலாக போகக்கூடிய 2ஐயும் சேர்த்து போடையில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குங்க. இது மாதிரி ஸ்கொயராக வராது.
டைமண்ட் ஷேப்பில் அதில் ஸ்கொயர் ஷேப்பில் வராமல் முக்கோண ஷேப்பில் வருங்க. இது ரெண்டையும் சேர்த்து போடையில் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 3 சைடு இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த 2 ஒயர் சேர்த்து இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் 4 சைடுமே 4 நாட் போட்டுங்க. போட்டதுமே 4 சைடும் முக்கோணம் வந்திருக்கு தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இனி எல்லாமே பாருங்கள் இன்ட்ட கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இந்த கிராஸாக மீட் ஆகிறத ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கிராஸாக மீட் ஆகுறது இதே மாதிரி சுற்றிலையும் போட்டுக்கோங்க. ஒரு 4 நாட் வருங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 நாட் மட்டும் நம்ம போட்டிருந்தோங்க. அதுக்கடுத்து 2 ஒயர் பேரலாக போகிறது ரெண்டையும் சேர்த்து போட்டிருந்தா இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்த வரிசையில் கிராஸாக மீட் ஆகுதுங்க. தெரியுதுங்களா? இந்த கிராஸாக மீட் ஆகிற ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடு கிராஸாக மீட் ஆகுறது இந்த சைடு கிராஸாக மீட் ஆகுறது இது மாதிரி 4 நாட்டுங்க. புரிஞ்சிட்டு சொல்லுங்க. நான் அப்படியே ரொம்ப லென்த்தாக போயிருங்க வீடியோ. அதுக்காக நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க நான் தேவையான இடத்துல. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்லைங்கிறதுக்காக பாருங்கள். புரியாதவங்க இன்னொரு வாட்டி பார்த்துருங்க. இந்த கிராஸாக மீட் ஆகிறத ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒரு நாட்டுங்க. இது மாதிரி 4 நாட்டையும் போட்டுருவோங்க. புரிஞ்சிட்டு சொல்லுங்க. இப்போ பாருங்கள் இங்கே 2 நாட் போட்டோமில்லங்க. அதே மாதிரி இந்த சைடுமே நாட் போட்டுங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு பாக்ஸ் இது டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? அதாவது 2 வருஷம் இங்கே கீழே நம்ம 4 நாட் போட்டோமில்லங்க. அதுக்கு மேலே இந்த பேரலாக போனது போடையில் ஒரு வருஷம் இங்கே அதே தானே வந்துருச்சு பாருங்கள். அதாவது முக்கோணத்துக்கு மேலே அதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் போட்டுக்கிறேங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரியே வந்துட்டுங்க இன்னொரு 4 ஒயர் வச்சுருக்கோமில்லங்க. மொத்தம் 8 ஒயர் 4 அடியில் கட் பண்ணியிருந்தோமில்லங்க. இந்த 4 ஒயரில் இது மாதிரி பண்ணியிருக்கோமில்லங்க. இதே மாதிரி இன்னொரு 4 ஒயர்லேயும் இதே சேம் தாங்க. இது இங்கே என்ன வேலை செஞ்சோமோ இதே வேலையை இதில் செஞ்சு வச்சுருவோங்க. இதில் ஒன்று வால் பகுதிக்கும் ஒன்று வாய் பகுதிக்கும் வச்சுக்கலாங்க. இது 2 எதை வேணாலும் வச்சுக்கலாங்க. ஒன்று மட்டும் தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம தலைப்பகுதி முதல்ல போட்டுருவோங்க. தலைப்பகுதி போடுறதுக்கு பாருங்கள். இதில் எந்த நாட்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த நாட்டு அல்லது இந்த நாட்டு இதில் எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டுங்க நம்ம 4 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறோமில்லங்க. அந்த ஒயர் இப்போ இங்கே ஜாயின் பண்ண போகிறோங்க. இப்போ அது 2ஆக மடிச்சுக்கலாங்க அந்த ஒயரை. இதில் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஏதாவது ஒரு நாட்லைங்க. இந்த ஒரு நாட்டு நம்ம இப்போ எடுத்துக்கிறோங்க. இந்த நாட்டில் இந்த ஒயரில் ஒரு பாருங்கள் இப்போ 2 சைடு போகுது பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடில் ஒன்று போகுது இல்லைங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம். ரைட் சைடில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க. பாருங்கள் இந்த ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த 4 அடியில் கட் பண்ணி வச்சுக்கிறோம்லங்க 8 ஒயர். அந்த ஒயரில் இப்போ ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுறோங்க. புரியுது இல்லைங்க? நான் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறேங்களா? தெரியுதுங்களா? இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி இந்த சைடு இன்னொரு ஒயருங்க. அது இதே மாதிரி சரி சமமாக 2ஆக மடிச்சுக்கிறேங்க. சரி சமமாக மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு நாட் ஜாயின் பண்ணிக்கிறோம்லங்க. இந்த சைடு ஒரு நாட்டுங்க. ஜாயின் பண்ணிவிட்டுங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது 2 ஒயர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணமுல்லங்க. இது 2 சேர்ந்து இங்கே கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இது 2 ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டுங்க. புரிஞ்சுது இல்லைங்க? இப்போ இங்கே 2 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஒயர் 2வது ஒயர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோங்க. மொத்தம் நம்ம 8 ஒயர் இப்போ கையில் வச்சுருக்கோங்க. 8 ஒயரில் 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த சைடு பாருங்கள். இப்போ நம்ம 2 ஜாயின் பண்ணும்போதுங்க இந்த ஜாயின் பண்ண இடத்துல 1 2 3 4 நாட் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இதில் இந்த 2ஐயும் சேர்த்து போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு 5வது நாட் ஒன்று வருங்க. அதாவது 5 கோணத்தில் இந்த ஹோல் வருங்க. டைமண்ட் ஷேப்பில் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வராமல் இது 5 கோணத்தில் வருங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரி தாங்க இந்த சைடுமே 4 நாட் இருக்குது பாருங்கள். இது 2ஐயும் சேர்த்து இந்த இடத்துல போடுவோங்க. இங்கே போடையில் இந்த சைடு ஒரு 5 கோணம் இந்த சைடு ஒரு 5 கோணம் வருங்க. பாருங்கள் இந்த 2 சைடு 5 கோணங்க. அதுக்கு மேலே 3 ஒயர் இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க.
ரெண்டு முக்கோணம், 2 முக்கோணத்துக்கு மேலே ஒரு டைமண்ட், அதுக்கு மேலே இன்னொரு டைமண்டுங்க. புரியுதில்லைங்க? நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரிங்க. இந்த ஷேப்பில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க. அடுத்தது இன்னொரு 2 ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க. இங்கே மேலே ஒரு நாட் இருக்குல்லங்க, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஒயரில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க, இந்த ஒயரில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க. இப்போ நம்ம 3வது ஒயர் அந்த 4 அடியில் கட் பண்ணதில் 3வது ஒயர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோங்க. தெரியுதுங்களா? இங்கே கீழே என்ன வேலை செஞ்சோமோ அதே சேம் வேலை தான் இங்கேயும் செய்கிறேங்க. மொதல் ஒயர் 2வது ஒயர் ஜாயின் பண்ணோம்லங்க, அதே மாதிரியே தாங்க 3வது ஒயர் 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறதுமே. தெரியுதுங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இது 2 சேர்த்திங்க கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இப்போ ஜாயின் பண்ண 2 ஒயர் இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுவோங்க. தெரியுதுங்களா? இப்போ இந்த முக்கோணத்துக்கு மேலே 1 2 3 டைமண்ட் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? அடுத்தது இந்த ஒயர் வருது பாருங்கள். இந்த ஒயர் அப்படியே இந்த 2 சைடு இந்த 2 நாட் போட்டுடலாங்க. தெரியுதுங்களா? இங்கே ஜாயின் பண்ணமுலங்க, இதை வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுருவோங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சிங்க 2வது பார்ட்டில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.